கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பாவம் பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக தோணும். ஆரம்பம் இனிமையாக இருக்கும், ஆனால் அதோடைய முடிவு கசக்கும். பாவத்தினால வரக்கூடிய சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் கலைஞ்சு போயிடும்ன்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அற்ப நேரம் மட்டும் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஆயுள் முழுவதும் கரையாக்கிடுன்றதை அறிய நாம் தவறி போயிடுறோம். பாவமானது தன்னை ஒரு முறை விரும்பி பயன்படுத்திக்கிட்டவனை தனக்கு ஆயுள் முழுவதும் ஊழியம் செய்யும்படி அடிமையாக்குறதுல ரொம்ப தந்திரம் உள்ளது. பாவத்துடைய அடிமைத்தனமானது ஒரு மனுஷனுடைய சுய விருப்பத்தை கவர்ந்து தனக்கு முழுமையாக கீழ்ப்படிபவனாக வச்சிடுது. பாவம் இல்லாமல் வாழவே முடியாதுன்ற மாயையை ஏற்படுத்தி சில பல சிற்றின்ப வலையில் சிக்க வச்சு சீரழிக்குது. இதை உணர முடியாதபடி அடிமைத்தன மயக்கத்தில் இருக்கிறவங்க ஆயிரம் பேர். அழிவின் பாதையில் பயணிக்கிறோன்னு தெரியாமலேயே வாழ்வோரை மீட்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். அவர் பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால தான் நாம் அடிமையாக இருந்ததற்கான விலையை செலுத்தியதுனால தான் நமக்கு விடுதலை வந்துச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை இல்லாமல் வாழ்கிறத பார்க்கும்போது ரட்சிப்பை பற்றிய சரியான புரிந்துணர்வு இல்லைன்றது தெளிவாக இருக்குது. அதனால் இன்றைய சிந்தனை பகுதியில் நம்ம நேரம் எடுத்து இதை குறித்து சிந்திச்சு பார்ப்போம். பண்டைய காலத்தில் மனுஷங்களை அடிமையாக சந்தைகளில் விற்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்படி அடிமையாக வாங்கப்படுறவங்க தனிப்பட்ட எந்த அடிப்படை உரிமையும் கிடையாது. அவன் யாருக்கு அடிமையோ அவனுடைய ஆளுகையின் கீழே தான் வாழ முடியும். ஆனால் ஒருத்தவன் புத்திர சுவிகாரத்தை பெற்று ஒரு குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டா சொந்த மகனுக்கு கிடைக்கிற அத்தனை சுதந்திரமும் அந்த குடும்பத்தில் அவனுக்கும் உண்டுன்றது அந்த நாட்களில் இருக்கக்கூடிய வழக்கம். அப்படியாப்பட்ட நாட்களில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் பற்றி ஒரு சம்பவம் சொல்லப்படுறது இருக்குது. ஒரு முறை அடிமைகளை விற்கக்கூடிய அடிமை சந்தைக்கு போன லிங்கன் ரொம்ப வேதனையோடு அழுதுகிட்டு இருந்த ஒரு கருப்பு இன பெண்ணை பார்த்து மனசு உருகி போய் அவளுக்கான பணத்தை செலுத்தி அவளை விலைக்கு மீட்டு கொண்டாராம். லிங்கன் கிட்ட அவள் கொடுக்கப்பட்டப்போ, நீ போகலாம், உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அவளை சுதந்திரமாக அனுப்பிவிட்டாராம். ஆமாம், அவள் இனி அடிமை இல்லை, சுதந்திரவாளி. அமெரிக்க பிரஜன்ற உரிமை இனி அவளுக்கும் உண்டு. ஆனால் அவள் தான் லிங்கனுக்கே அடிமையாக இருக்க விரும்புவதா சொல்லி சுதந்திரவாளியான அடிமையாக அவர் கூடயே போனதா சொல்லப்படுது. பிரியமானவர்களே, பாவத்துடைய பிடிக்குள்ள அகப்பட்டு அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்த நாம வெறும் பணத்தினால மீட்கப்படலையே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்னு 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்ட வசனத்தின்படி பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை தம்முடைய சுவிகார புத்திரரா, அதாவது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கிட்டு தமக்குள்ள சுதந்திரமாக வாழ்கிற கிருபையை ஈந்து தம்முடைய குடும்பத்தில் இணைச்சிருக்கிறாரு. இதுக்காக தான் தேவன் தாமே மனுஷனாக உலகத்தில் வந்து பிறந்தார், தம்மையே விலைக்கிரயமாக கொடுத்தாரு. இதனால் நாம் நம்ம மீட்டவருக்கு அடிமைகள். ஆனால் அவர் நம்மளை அடிமைகளாக இல்லை, தம்முடைய சகல ஐஸ்வர்யத்திலையும் பங்குள்ள சுதந்திரவாளிகள்ன்ற உரிமையை கிருபையாக தந்திருக்கிறாரு. அவருடைய சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு, மீட்பு, தேவனுடனான உறவு, நித்திய வாழ்வுன்னு எல்லாமே நமக்கு இன்னைக்கு நம்மளுடையதாக இருக்குது. இயேசுவனுடைய பிறப்பால் இந்த மேன்மையை பெற்றிருக்கிற நாம் இன்னைக்கு சுய வழிகளை நாடி ஓடுறது ஏன்? நமக்காக தரித்திரரான இயேசுவின் அன்பு ஒன்றே நமக்கு போதும்னு சுதந்திர அடிமைகளாக நம்மளை அவர்கிட்ட தருவோமா, இல்லை நம்மளுடைய சுய வழியை தேடுவோமா? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரேன்னு 2 கொரிந்தியர் 8:9 நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நம்மளை அவரிடத்துல சேர்த்து கொள்ள நமக்காக அவர் நம்மளுடைய இடத்துக்கு வந்தார். வந்து நம்மளை விடுதலை ஆக்கியதை அசட்டை செஞ்சு மீண்டும் பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்கிறது எவ்வளவு அறிவீனோ. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்னு ரோமர் 6:6 சொல்கிறபடி யார் ஒருத்தர் தன்னுடைய சுய விருப்பத்தையும் ஆசைகளையும் சிலுவையில் அரைஞ்சிடுறாங்களோ அவங்க திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளா சிக்கிறதே இல்லை. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள்ன்ற ஆலோசனையின்படி நம்மளுடைய சரீரத்தை நீதிக்கான ஆயுதமாக ஒப்பு கொடுக்குறவங்க விடுதலையை அனுபவிக்க முடியும். நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது நாம் சுதந்திரமாக இருக்கிறதையே பெறுறவங்களாக இருப்போம். அதனால் இன்றைக்கி நம்மளை நிதானித்து பார்க்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம். விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிப்போம். சுதந்திரவாளிகளாக இருப்போம். ஆமீன்.